சாயி ராமாயணம் அத்தியாயம் 43 மகா சமாதி இரண்டாம் பகுதி. பக்தர்கள் பல வகை. புத்திமான், பற்றுடையோன், விசுவாசமுள்ள அடியவன், தர்க்கவாதி என்று நானாவிதமாக இருந்தனர். அவர்கள் அனைவருடைய குணங்களும் தெரிந்திருந்தும் பாபா எல்லாரையும் ஒன்றாகவே பாவித்தார். அதிகம் குறைவு என்னும் பேதமே அவரிடம் இருந்ததில்லை. உலகத்தில் கடவுளைத் தவிர வேறெதையும் அவர் காணவில்லை. கண்ணோட்டம் அவ்வாறு இருந்ததால் அவர் தம்மை தனிமைப்படுத்தியோ வேறுபடுத்தியோ இரண்டாவதாக கருதவில்லை. பக்தர்கள் கூட கடவுள்தான். குருவும் அவர்களிடமிருந்து வேறுபட்டவர் அல்லர். இரு சாராரும் தங்களுடைய உண்மையான சொரூபத்தை மறந்து போவதால் தங்களை பரஸ்பரம் பேதம் பிரித்து காண்கின்றனர். சிந்தித்து பார்த்தால் நாமும் கடவுள்தான். ஆனால் நம்முடைய உண்மையான சொரூபம் மறந்து போகும்போது பேதத்தின் இயல்புகள் தோன்றுகின்றன. அதுவே பெருவீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. வீடு வீடாக சென்று பிச்சை எடுப்பது போல ஒரு சக்கரவர்த்தி கனவு காண்கிறார். ஆயினும் விழிப்பு ஏற்பட்டவுடன் தம் சுயநிலை மாறாததை உணர்கிறார். விழிப்பு நிலையில் செய்யும் செயல்கள் எல்லாம் கனவு நிலையில் காணாமல் போய்விடுகின்றன. ஆனால் உண்மையான விழிப்பு பூரணமான அத்வைத நிலையில் கரையும் போதுதான் ஏற்படுகிறது. அறிவாளியோ மூடனோ தம்மை அண்டியவர் அனைவரிடமும் பாபா மிகுந்த அன்பு செலுத்தினார். தம்முடைய ஜீவனை விட அவர்களை அதிகமாக நேசித்தார். அவர்களுக்குள் சிறிதளவும் பேதம் பார்க்கவில்லை. அவர் மனித உருவத்தில் நடமாடிய தெய்வம். அதை மக்களுக்கு நேரிடை அனுபவமாக அளித்தார். ஆயினும் அனைவரும் அதை உணரத் தவறினர். இதற்கு காரணம் பாபா அவர்களிடம் காட்டிய இளகிய மனமும் பாசமும் தான். சிலருக்கு அவர் செல்வ செழிப்பை அளித்தார். சிலருக்கு சந்ததியையும் சம்சார சுகங்களையும் அளித்தார். இவற்றால் பெரும் பிரமை அடைந்த மக்கள் ஞானத்தை பெறும் வாய்ப்பை கோட்டை விட்டு விட்டனர். பாபா எவரிடமாவது கேலியும் சிரிப்புமாக பேசினால் வேறு எவரிடமும் காட்டாத அற்புதமான அன்பை தம்மிடம் மட்டும்தான் பாபா காட்டுகிறார் என்று எண்ணி அந்த நபர் தலைக்கணம் கொள்வார். பாபா எவரிடமாவது கோபமாக பேசினால் பாபாவுக்கு இவரை பிடிக்கவில்லை. பாபா நம்மையே அதிகமாக மதிக்கிறார், மற்றவர்களுக்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பதில்லை என்றும் மக்கள் பேசிக்கொண்டனர். பாபா அளித்த சலுகைகளை பெற நாம் ஒருவரை ஒருவர் முந்துவதற்கு முயன்ற போதிலும் பாபா அந்த ரீதியில் கனவிலும் நினைக்கவில்லை. இவ்வாறாக நம் கடமைகளை மறந்து போய் சேமலாபம் அடையாது நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டோம். தெய்வீக நிகழ்ச்சியாக பரபிரம்மே மனித உருவமேற்று நம்மருகில் வந்து நின்றது. ஆயினும் நாமோ செய்ய வேண்டிய காரியங்களை மறந்துவிட்டு அவர் செய்த வேடிக்கைகளிலும் தமாஷிலும் பிரியம் காட்டினோம். வந்தவுடனே பாபாவை தரிசனம் செய்வோம். மலர்களையும் பழங்களையும் சமர்ப்பணம் செய்வோம். தட்சணை கேட்டால் தடுமாறுவோம். அவ்விடத்திலிருந்து நழுவி விடுவோம். எங்களுக்கு நன்மை தரும் உபதேசங்களை இதமாக அளித்தீர். ஆனால் எங்களுடைய அற்ப புத்தியையும் சிறுமையையும் கண்டு வாடி துயரிட்டு சீக்கிரமாகவே உங்களுடைய நிரந்தரமான இருப்பிடத்துக்கு திரும்பிவிட்டீர் என்று நான் நினைக்கிறேன். இனிமேல் ஆத்மானந்த நிலையில் தேவரில் மூழ்கியிருக்கும் அற்புதமான காட்சியை இக்கண்களால் காண முடியுமா? ஆனந்தமே திரண்டு வந்தது போன்ற உருவத்தை பல ஜென்மங்களுக்கு காண முடியாதவாறு இழந்துவிட்டோம். அந்தோ நம்முடைய கர்மவினையின் கொடுமைதான் என்னே. நமக்கு மிக அருகிலிருந்த சாயி என்னும் உயிர் துணைவரை இழந்துவிட்டோம். நம்மிடம் காரணமேயின்றி தயை காட்டும் தெய்வம் இன்று நமக்கு அந்நியமாகிவிட்டதே. யாரையும் துன்புறுத்துவது தகாத செயல். அது என்னை நோயுறச் செய்கிறது. பாபாவின் இந்த அறிவுரையை நாம் பின்பற்றுவதில்லை. நம் இஷ்டம் போல சண்டையும் சச்சரவும் செய்தோம். பக்தர்களையும் பக்தர் அல்லாதவர்களையும் இரு சாராரையுமே உபத்திரவம் செய்தோம். அதன் விளைவாக சாயிநாதரை இழந்தோம். அவருடைய வார்த்தைகள் இப்பொழுது ஞாபகத்திற்கு வரும்போது நம்முள் ஓர் அனுதாப அலை எழுகிறது. மகராஜ் பக்தர்களிடம் சொல்லியிருந்தார், 8 வயது பாலகனாக மறுபடியும் என்னையே நான் மக்களிடையே வெளிப்படுத்திக் கொள்வேன். இது ஒரு ஞானியின் திருவாய்மொழி. யாரும் இதை பயனற்ற சொல்லாக நினைக்கக்கூடாது. சக்கரபாணியான மகாவிஷ்ணு கிருஷ்ணாவதாரத்தில் இவ்வாறுதான் செய்தார்.
சுந்தரமான காந்தியுடன் 4 கரங்களில் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு சிறைச்சாலையில் தேவகியின் எதிரில் ஸ்ரீ கிருஷ்ணர் 8 வயது பாலகனாக தம்மை வெளிப்படுத்தி கொண்டார். அங்கு அக்காலத்தில் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவதாரம். இங்கு இக்காலத்தில் தீனமான பக்தர்களை தீங்கிலிருந்து மீட்பதற்காக செய்த அவதாரம். இவ்வாறிருக்கையில் நாம் சந்தேகம் பிறக்க அனுமதிப்பதில் அர்த்தம் என்ன இருக்கிறது? ஞானிகளின் லீலைகள் தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டதை அல்லவோ? இது ஒரு ஜென்மத்தில் ஏற்பட்ட பந்தமா என்ன? பாபாவுக்கு பக்தர்களிடம் ஏற்பட்ட பூர்வ ஜென்ம சம்பந்தம் 72 தலைமுறைகளாக ஏற்பட்ட ருணானுபந்தம். இவ்வாறு பாபா பேச்சு வாக்கில் பலர் அறிய சொல்லியிருக்கிறார். ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்.